உரிமைக்கான பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள்ல ஒரு மிகப்பெரிய செய்தியாக, மிகப்பெரிய விவாத பொருளாக போய்கொண்டிருக்கின்ற செய்தி என்னவென்றால், விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டணியில் இருந்து வெளியே வரப்போகின்றார்கள். இங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அதாவது பாமக உள்ளே போக போகின்றது. இந்த மாதிரிதான் சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருள் போய்கொண்டிருக்கின்றது. ஏன்னா அண்ணன் திருமாவர்கள் ஆல்ரெடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. பாமகவும் அதே மாதிரி இங்க பாஜகவும் இந்த இரண்டு கட்சிகள் எங்க இருக்கின்றதோ அங்க நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் டிக்ளேர் கொடுத்திருக்காரு. ஸோ இப்படிங்க பட்சத்துல பாமக தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வரப்போகின்றது, விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேற போகின்றது. ஸோ இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருள் போய்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த விவாதத்தை யாரு கிளப்பி விடுறாங்க அப்படின்னா, இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வாடகை வாய்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் சமூக வலைத்தளங்கள்ல இதை மிகப்பெரிய ஒரு டிபேட்டை மாத்திக்கிருக்காங்க. உள்ளபடியே விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து வெளியே வரப்போகின்றதா, அன்புமணி ராமதாஸ் பாமக தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போக போகின்றதா, குறிப்பாக எதற்காக இந்த டிபேட் கிளம்புச்சு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான தரவுகள் எல்லாமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இந்த இரண்டு கட்சிகளுமே கூட்டணி வைக்க போறாங்க. இந்த டிபேட்டுகள் எதற்காக கிளம்புச்சு அப்படின்னா, நேற்றைய தினத்துல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புஷி ஆனந்த் அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாரு. எதற்காக சந்திச்சிருக்கா அப்படின்னா, புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு நீர்வளத்துறை அமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர். ஸோ நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட நீர்வளம் சார்ந்த சில பல கோரிக்கைகளை வைப்பதற்காக தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புஷி ஆனந்த் அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாரு. போய் சந்திச்சு சில பல கோரிக்கைகளை முன்னாடி வச்சிருக்கிறாரு. ஸோ புஷி ஆனந்த் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னன்னா, எந்த கட்சியை சார்ந்த நபர்களாக இருந்தாலும் கூட அது ஒரு சம மரியாதை கொடுத்து நடத்துவார். இதுதான் புஷி ஆனந்தருடைய வழக்கம். நம்ம கடந்த காலங்கள்ல அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்திருக்கோம். ஏன் அண்ணன் திருமாவர்களும் புஷி ஆனந்த் அவர்களும் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்கின்றார்கள், ஒரு அலுவலக திறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்கின்றார்கள். ஸோ அந்த அலுவலக திறப்பு நிகழ்ச்சியில புஷி ஆனந்த் அவர்கள் தான் ஆக்சுவலா ரிப்பன் கட் பண்ணணும். ஆனா புஷி ஆனந்த் அவர்கள் அண்ணன் திருமாவர்கள்ட்ட அந்த சிசரை கொடுத்து கட் பண்ண சொன்னாரு. அவரும் கட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து கட் பண்ணாங்க. ஸோ இந்த அளவுக்கு புஷி ஆனந்த் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் திரு புஷி ஆனந்த் அவர்கள். ஸோ அதடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினத்துல புஷி ஆனந்தருடைய அலுவலகத்துக்கு வந்ததற்கு பின்பாக நேரடியாகவே வாசல் வரைக்கும் போய் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காரு திரு புஷி ஆனந்த் அவர்கள். அப்புறம் உள்ள அழைச்சிட்டு போய் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஏன்னா அமைச்சர் என்பவர் அனைத்து கட்சிகளுக்குமே பொதுவானவர், அனைத்து மக்களுக்குமே பொதுவானவர். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல புஷி ஆனந்த் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அழைத்து கொண்டு போய் அலுவலகத்தில் உட்கார வச்சு அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இதுதாங்க, இந்த மாதிரி நேற்று ஒரு சந்திப்பு நடந்த உடனே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல பெரும் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சி வெளியே வரப்போகின்றது. வாசல் வரைக்கும் போய் அழைப்பை கொடுத்த திரு புஷி ஆனந்த் அன்புமணி ராமதாஸுக்கு வாசல் வரைக்கும் போய் அன்போடு அழைத்த புஷி ஆனந்த் அவர்கள். ஸோ இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ்லாம் போட்டு ஆளுக்கு சில பல பேய் கதைகள்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க இது ஒரு துறை ரீதியான சந்திப்பு. தமிழ்நாட்டில் நீர்வளங்கள் சார்ந்த ஒரு கருத்துகள் தெரிவிப்பதாக இருந்தா, கோரிக்கைகள் தெரிவிப்பதாக இருந்தா அமைச்சரை சந்திச்சுதானே கோரிக்கை கொடுத்தாகணும். அப்ப அமைச்சரை சந்திச்ச விடயத்தவே நீங்க கூட்டணி மாறுகின்றது, கூட்டணி உடைகின்றது, கூட்டணி சேருகின்றது, இந்த மாதிரி இட்டுக்கட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பேசுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய நோக்கம் என்பது விடுதலை சிறுத்தை கட்சியை தனிமைப்படுத்தணும். இதான் இவங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இது போன்ற ஒரு மிகப்பெரிய டிபேட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கிளப்பி விட்டாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நேற்றைய தினத்துல நம்ம அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்றாரு, ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. நேற்றைய தினத்துல தாதா ரெட்டைமல்லி சீனிவாசன் அவருடைய பிறந்த நாள். ஸோ அதனால அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியில போய் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தி விட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணியில் இருக்கின்றீர்களா, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் இருக்கின்றீர்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஸோ இந்த கேள்விக்கு அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்றாருன்னா, கடந்த கால நிகழ்வுகள் இருக்குல்ல, அந்த நிகழ்வுகளை சொல்லி அதற்கான பதிலை கொடுக்குறாரு. நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்து கூட தான் கூட்டணியில் இருந்தோம்.
தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கலந்து ஆலோசித்து தான் நாங்க வந்து ஒரு முடிவு வந்து எடுத்தோம். நாங்க முடிவு எடுத்துட்டோம். முடிவு எடுத்ததற்கு பின்பாக அமைச்சரவையிலும் பங்கு வாங்கியதற்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க, எங்க கட்சியில இருந்து ஒருத்தர அவங்களுடைய கட்சியில சேர்த்துக்கிறாங்க. சோ இந்த நடவடிக்கையின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நாங்கள் இல்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகமே சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இல்லைன்னு சொல்றாரு. அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இல்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகமே உறுதிப்படுத்தி விட்டார்கள். ஆனாலும் கூட நாங்க நட்போட தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. எதற்காக அவர் அப்படி பதிவு பண்ணார் அப்படின்னா, நம்மளுடைய தலையாய இலக்கு, விசிகாவுடைய தலையாய இலக்கு, இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுடைய தலையாய இலக்கு, அவங்களுடைய இலக்கு என்னவென்றால் பாஜக உள்ளே வந்து விடக்கூடாது. இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு இலக்கு. சோ அப்படிங்கிற பட்சத்துல இவங்க கொள்கையின் அடிப்படையில, இஷ்யூ அடிப்படையில நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இன்க்ளூட் தாவேகா உட்பட அனைத்து நபர்களுமே கொள்கையின் அடிப்படையில பிஜேபி எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. சோ அந்த கட்டாயத்தின் அடிப்படையில தான் நீங்க எங்களை கூட்டணி இல்லை என்று ஒதுக்கி விட்டாலும் கூட நாங்க இந்த நட்புணர்வோட தான் இருக்கோன்ற மாதிரி விடயத்தை பதிவு செய்து விட்டு, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் இருக்கின்றீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அண்ணன் திருமாவளவன் கொடுத்த பதில் என்னவென்றால், இந்த நொடி பொழுது வரைக்கும் கூட்டணி உறுதியாகவில்லை அப்படின்னு பதில் சொல்றாரு. ஏங்க, ஒரு அலைன்ஸ் உருவாகுது இந்தியா கூட்டணி. இப்ப நீங்க எடுத்துங்களேன், இந்தியா கூட்டணி அலைன்ஸ் உருவானப்ப உடனடியாக இந்தியா கூட்டணி அலைன்ஸ் தான் உருவாகல. முதல் கட்ட கூட்டம் நடக்குது, இரண்டாம் கட்ட கூட்டம் நடக்குது, மூன்றாம் கட்ட கூட்டம் நடக்குது. அதற்கு பின்பாக கூட்டணி உறுதியாகின்றது. எந்தெந்த கட்சிகள் உள்ள சேர்த்துக்கலாம், எந்தெந்த கட்சிகள் சேர்க்க வேணாம், அவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, இது எல்லாமே ஒரு 3 கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பாகத்தான் இந்தியா அலைன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அலைன்ஸ் உருவாகுது. அதற்கு பெயரும் கூட சூட்டுகின்றார்கள். அப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில பங்கு எடுத்திருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி. அதே வேளையில முதல் கட்ட கூட்டம், தோழமை இயக்கங்களுக்கான முதல் கட்ட கூட்டம் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜயுடைய தலைமையில் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த கூட்டத்துல வந்து பேச்சுவார்த்தை போயிருக்குது. ஆனா அந்த அலைன்ஸா வந்து இன்னும் ஃபார்ம் ஆகல. இன்னும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை போகும், 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை போகும். அந்த அலைன்ஸுக்கு வந்து ஒரு தலைப்பு வைக்கணும், ஒரு டைட்டில் வைக்கணும். அந்த டைட்டில மக்கள் மத்தியில பிரச்சாரமாக எடுத்து போகணும். இந்த மாதிரி பல கட்ட வேலைகள், ஒரு அலைன்ஸ் உருவாவதாக இருந்தா அதற்கு பல கட்ட வேலைகள் இருக்குது. அமைச்சரவையில பங்கெடுத்ததன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட அந்த அமைச்சரவையில பங்கு என்று சொல்லப்படுகின்ற கூட்டணியில தான் இருக்கிறாங்க. ஆனா அடுத்து வரப்போகின்ற தேர்தலுக்கான கூட்டணி ஒன்று இருக்குல்ல, அந்த தேர்தலுக்கான கூட்டணி என்பது இன்னும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பாகத்தான் உறுதி செய்யப்படும். இப்ப முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, அடுத்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும். அதுல ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் போடுவாங்க. யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள், என்னென்ன துறைகள், இது போன்று பல்வேறு வகையான விவாதங்கள் உருவாக்கப்படும். போன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல எங்களுக்கு இந்த அளவுக்கு தீங்குகள் இழைக்கப்பட்டது, அதை இங்க தமிழக வெற்றிகளும் பண்ணக்கூடாது. இந்தந்த தவறுகளை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நாம செய்யக்கூடாது. சோ இந்த மாதிரிலாம் நீங்க வந்து இருக்கணும், இந்த மாதிரி நாங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். கூட்டணி கட்சிகள்கிட்ட தாவேக்கா இந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதெல்லாம் நடந்ததற்கு பின்பாகத்தான் ஒரு அலைன்ஸ்ன்றது உறுதியாக்கப்படும். அதற்கு பின்பாக அதுக்கு ஒரு தலைப்பு வைப்பாங்க, டைட்டில் வைப்பாங்க. அப்ப அதற்குள்ள அதைத்தான் நான் திரும்ப அவர்கள் தெளிவாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. அதாவது முதல் கட்ட பேச்சுவார்த்தை போயிருக்குது, இன்னும் அது அலைன்ஸா ஃபார்ம் ஆகல, இது அலைன்ஸா ஃபார்ம் ஆகும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. உடனே இதை எடுத்து போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி போக போறாரு, வெளியே போக போறாரு, பாமக உள்ள வர போகுது, புசியானந்து வாசல் வரைக்கும் போய் அழைப்பு கொடுத்தனால திரும்ப வந்து பயந்துட்டாரு, சோ 2 பக்கமே துண்டு போட்டு வைக்கிறாரு, இந்த மாதிரிலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு பெய்கதைகள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல எழுதி இருக்கிறாங்க. சோ இவை அனைத்திற்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார். வாய்ப்பு இருக்கும் தோழர்கள் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்துல போய் அவர் எழுதி இருக்கின்ற அறிக்கையை நீங்க கொஞ்சம் படிச்சுங்க. சோ இந்த நொடி பொழுது வரைக்குமே விசிகா தாவேகா கூட்டணி அலைன்ஸா ஃபார்ம் ஆகல, ஆனா ஆதரவோட தான் இருக்கிறாங்க. இது அண்ணன் திருமாவர்களே கூட பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. 5 வருடங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் காரணமாக இருக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவாக கூறிவிட்டார். சரிங்களா? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேய் கதைகள் எல்லாமே அவங்க தொடர்ச்சியா எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய முரசொலித்தனம். ஆண்டாண்டு காலமா அவங்க இந்த மாதிரிதான் பிரிவினைவாத அரசியல் கோர்த்து விடுற வேலை, இதுதான் அவங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால திமுகவுடைய தில்லாலங்கடி தனத்துக்கள்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஈல்டாக மாட்டாங்க என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.